ஹலோ நண்பா, இந்தியன் நேவிலிருந்து லோவர் டிவிஷன் கிளர்க் அண்டு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். ஸோ இந்த 2 போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோவை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, இந்த இந்தியன் நேவியில் லோவர் டிவிஷன் கிளர்க் அண்டு மல்டி டாஸ்கிங்க்கு எப்படி அப்ளை பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ A to Z இன்ஃபர்மேஷனாக கிளியராக பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஏன் உங்களுக்கு A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோவை டீட்டெயிலாக பார்த்துட்டு வர சொல்கிறேன்னா, ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தா தான் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது, நம்ம எலிஜிபிளாக என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த அப்ளை வீடியோ பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக தரேன், இல்லைனா டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் டீட்டெயிலாக போய் பார்த்துக்குங்க. ஸோ ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ, நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்குலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் உள்ள A to Z இன்ஃபர்மேஷன் கிளியராக சொல்லியிருப்பேன் சேனலில், நம்ம வீடியோ சேனலில். ஸோ அது டீட்டெயிலாக பாருங்கள், பார்த்துட்டு வந்து இதுக்கு அப்ளை பண்ணி வைக்கலாம். ஓகே நண்பா, இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பேஜ். ஸோ இந்த பேஜ் வந்து இந்த பாக்ஸ் எதுவும் கிளிக் பண்ணாதீங்க. இது வந்து ஆஃபீஸர் யூஸ் ஒன்லின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எதுவுமே கிளிக் பண்ணாதீங்களா. இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் த போஸ்ட், ஓகேங்களா? ஸோ எந்த போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா, எம்டிஎஸ்ஸா இல்லை லோவர் டிவிஷன் இருக்கா அதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எம்டிஎஸ்ன்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கிங்க, ஓகேங்களா? ஸோ எம்டிஎஸ்ஸும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு சொல்லிட்டு எழுதிக்கிங்க, ஃபுல்லாக டீட்டெயிலாக எழுதிங்க. இப்போ லோவர் டிவிஷனுக்கு இருக்குன்னா ஃபுல்லாக டீட்டெயிலாக எழுதிங்க. நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன், நீங்கள் டீட்டெயிலாக எழுதிக்கிங்க, ஓகேங்களா? ஸோ இங்கேயும் வந்து போஸ்ட் நேம் தான் கேட்டிருக்காங்க. அந்த போஸ்ட் நேம் அப்படியே இங்கே எழுதிக்கிங்க. ஸோ ஃபுல் நேமாக எழுதிங்க, ஷார்ட்டாக என்ன மாரி எழுதாதீங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், ஓகேங்களா? ஸோ உங்களுடைய நேமு உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதேமாரி டீட்டெயிலாக எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாதர் நேம், ஓகேங்களா? உங்கள் ஃபாதர் நேம் எழுதிக்கிங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஓகேங்களா? ஸோ டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா டேட்டு, மந்த்து, இயர் கேட்டிருக்காங்க. ஸோ அந்தமாரி எழுதிக்கிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய க்ளோசிங் டேட் ஆஃப் த அப்ளிகேஷன், ஓகேங்களா? ஸோ நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு உங்கள் ஏஜ் கால்குலேட் பண்ணிங்கன்னா எவ்வளோ இயரு, எவ்வளோ மந்த்து, எவ்வளோ டேட்னு சொல்லிட்டு வரும். ஸோ அது டீட்டெயிலாக பார்த்துக்குங்க, ஓகேங்களா? ஸோ நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க, நீங்கள் இந்தியன் போட்டால் போதும். ஸோ நீங்கள் மேலாக ஃபீமேலாக கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள். ஸோ நீங்கள் நான் இங்கே வந்து மேல்னு போட்டிருக்கேன், நீங்கள் ஃபீமேல் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபீமேல்னு இங்கே டிக் பண்ணிக்க வைக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ரிலீஜன் கேட்டிருக்காங்க, நீங்கள் இந்துவா முஸ்லீமா இல்லை கிறிஸ்டினான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் இங்கே இந்து எழுதியிருக்கேன், நீங்கள் என்னவான்னு சொல்லிட்டு அது நீங்கள் இந்த இதில் எழுதி வைக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய பர்மனெண்ட்டான அட்ரஸ் நீங்கள் இங்கே எழுதிக்கணும், ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கேன். ஸோ 363 காந்தி ஸ்ட்ரீட், அண்ணா நகர்னு எழுதியிருக்கேன். ஸோ போஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸு உங்களுக்கு உங்கள் ஊரில் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ஊர் எழுதிக்கலாம். இல்லைனா பக்கத்து ஊரில் இருந்துச்சுன்னா பக்கத்து ஊர் எழுதணும், ஓகேங்களா? இந்த இடத்துல போஸ்ட் வந்து. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் எழுதிட்டு உங்களுடைய பின்கோடு எழுதணும். ஸோ 2 அட்ரஸும் சேம்ன்றதால நான் வந்து இங்கே சேம்னு எழுதியிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து சேம்னு எழுதாதீங்க, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இப்போ 2 அட்ரஸ் சேம்னா இங்கே என்ன எழுதினீங்களோ அதே எடுத்து தான் இந்த சேம் நான் எழுதிருக்கீங்களா இங்கே எழுதணும், ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக டீட்டெயிலாக எழுதுருங்க, ஓகேங்களா? சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் சேஞ்ச் ஆகிருக்கு, ஓகேங்களா? ஸோ பிறந்த ஊர் ஒன்று இருக்கும். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது வேறு ஊராக இருக்கும், ஓகேங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்த நீங்கள் இப்போ கரண்ட் அட்ரஸ் இருக்குதுங்களா, அந்த அட்ரஸ் வந்து இந்த இடத்துல எழுதிக்கணும், ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டீட்டெயிலாக எழுதிங்க. 2 அட்ரஸ் சேம்னா 2 அட்ரஸ் சேமாக எழுதிக்கிங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பார்ப்போம். ஸோ ஓகே நண்பா, இதுதான் நெக்ஸ்ட் பேஜ். ஸோ டீட்டெயிலாக தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இமெயில் ஐடி இதில் பார்த்தீங்கன்னா 11ஆவது இருக்குது, பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி எழுதிக்கணும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு example@gmail.com எழுதியிருக்கேன். உங்களுடைய இமெயில் ஐடியை எழுதிக்கிங்க, ஓகேங்களா? ஸோ இது வரும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர், இந்த இதில் 12ஆவதுல உங்களுடைய ஃபோன் நம்பர், 13ஆவதுல உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் எழுதிக்கணும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஸோ நான் நோ கொடுத்துருக்கேன். நீங்கள் கவர்மெண்ட்டில் எதனா ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன், அதுதான், ஓகேங்களா? ஸோ நீங்கள் மோஸ்ட்லி ஒர்க் பண்ண மாட்டீங்க. ஸோ ஒர்க் பண்ணிங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துருங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேனாக கேட்டிருக்காங்க. ஸோ நான் நோ கொடுத்துட்டு, ஓகேங்களா? ஸோ நீங்கள் எஸ்னால் எஸ் கொடுத்துட்டு அதுக்கான என்ன எந்த போஸ்ட்டில் இருக்கீங்க, ஆல்ரெடி ஜாயின் பண்ணது எந்த போஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்த 2 பாக்ஸ்லேயும். ஸோ அது வந்து நீங்கள் நோ கொடுத்துட்டிங்கன்னா இது ஃபில் பண்ண தேவை, ஓகேங்களா? ஸோ எஸ் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த 2 டேஷும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேட்டகரி கேட்டிருக்காங்க. ஸோ நான் இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு யூஆர்னு போட்டிருக்கேன். உங்களுடைய கேட்டகரி என்னவோ யூஆரா, ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டியா, இடபிள்யூஎஸ்ஆர் கேட்டிருக்காங்க. பிடபிள்யூடியாக இருந்தாலும் ஸோ எந்த இது வரீங்களோ ஸோ அந்த இடத்துல நீங்கள் டிக் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ண வேணுமா? ஸோ ஏஜ் ஒருத்தருக்கு முடிஞ்சிருக்கும்.
அது வந்து A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோ கிளியர் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே. ஸோ உங்களுக்கு வந்து ஏஜ் முடிஞ்சிருந்துச்சுன்னா ஸோ வந்து எஸ்ன்னு கொடுங்க. உங்களுக்கு ஏஜ் முடியல, அதே நான் இருக்கிற ஏஜ் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஸோ வந்து நீங்கள் நோ கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இதில் எஸ் கொடுத்துருங்க. ஓகேங்களா. இந்த இதில் எஸ் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபில் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து 10th வந்து ஸ்டேட் போர்டாக இருந்தீங்க, நான் எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியாக ஸ்டேட் போர்டாக இருந்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்டேட் போர்டு எழுதியிருக்கேன். ஸோ என்ன போர்டோ அந்த போர்டு இங்கே எழுதிக்கணும். ஸோ அது இயர் எழுதிக்கணும். உங்களுடைய இப்போ 10th எந்த இயரில் பாஸ் ஆனீங்கன்னு சொல்லிட்டு அந்த இயர் எழுதணும். அதுக்கப்புறம் டோட்டல் மார்க்கு அண்டு இப்போ 500க்கு 400 மார்க்குன்னு சொல்லிட்டு நான் எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அதோட பர்சன்டேஜ் 10th மார்க்கோட பர்சன்டேஜ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ கரெக்டாக புரிஞ்சுருக்கேன் நினைக்கிறேன். அதேமாரி தான் 12th. ஓகேங்களா. ஒரு போர்டு எழுதிக்கணும், எந்த இயரில் பாஸ் ஆனீங்களோ அந்த இயரு. அதுக்கப்புறம் 600க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். ஓகேங்களா. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 1200க்கு எழுதியிருப்பீங்க. ஸோ அது வந்து 1200க்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எழுதிக்கிங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சன்டேஜ் 12th எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, அதை எழுதிக்கிங்களா. அதுக்கப்புறம் இன்னும் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல எழுதிக்கலாம். ஸோ நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா 10th or 12th ரெண்டுமே போதும். ஸோ ரெண்டு குவாலிஃபிகேஷன் இருந்தாலே நம்ம இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பார்ப்போம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பேஜ் இது தான். ஸோ 20வது பேஜ் நம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனா நாலேஜ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடித்த மாரி இந்தமாரி எழுதிக்கிங்க. ஸோ இல்லைனா நில்னு போட்டுருங்க, NIL போட்டுருங்க. ஓகேங்களா. ஸோ அதுமாரி போட்டுருங்க. ஸோ மோஸ்ட்லி இது எழுதி அனுப்புங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பாக்ஸ் எதுவும் ஃபில் பண்ணாதீங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா ஸோ அந்த பாக்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில் கேட்டிருக்காங்களா. ஸோ அது வந்து நீங்கள் ஃபில் பண்ண தேவை. ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில் ஃபில் பண்ணிக்கிங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிட்டி மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு மோல் ஆன் த ரைட் ஹேண்டுன்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு தழும்பு மச்சம் எங்கெங்கே இருக்கோ அது நீங்கள் டீட்டெயிலாக எழுதிக்கிங்களா. இது வந்து எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ ஓகே, நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் என்றைக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டேட் எழுதிருக்கு. ஓகேங்களா. அந்த டேட் எழுதிக்கிங்க. உங்களுடைய பிளேஸ். ஓகேங்களா. நான் இங்கே சென்னை எக்ஸாம்பிளுக்கு சென்னை எழுதியிருக்கேன். உங்களுடைய ஊர் என்னவோ அந்த ஊர் இங்கே எழுதிட்டு உங்களுடைய லெஃப்ட் கை தம்ப ஓகேங்களா கட்டை விரலை வச்சு இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இந்த சிக்னேச்சருக்கு கீழே நேரம் நீங்கள் உங்களுக்கு சிக்னேச்சர் போட்டுருங்க. லெஃப்ட் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கட்டை விரலில் நீங்கள் மயில இங்கில் இது பண்ணிட்டு நீங்கள் டிப் பண்ணி வச்சா போதும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த டேட்டில் இன்றைக்கி அப்ளை பண்ணுறீங்களா அந்த டேட்டு மட்டும் இந்த இடத்துல எழுதிக்கிங்க. ஓகேங்களா. இவ்வளோ தான் அப்ளை பண்ணுற ப்ராசஸ்ஸு. இதுக்கான டாக்குமெண்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடி ப்ரூஃபுக்கு ஆதார் கார்டு இது பண்ணிக்க, 10th மார்க் ஷீட்டு 12th மார்க் ஷீட்டு அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா. எல்லாமே ஜெராக்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ ஒரிஜினல் நீங்கள் இது கூட வச்சு சென்ட் பண்ணக்கூடாது. எல்லாமே ஜெராக்ஸாக தான் இருக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபோட்டோ சொல்கிறது மறந்துட்டேன். நீங்கள் இந்த இடத்துல ஃபோட்டோ ஒட்டிட்டு ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஃபோட்டோ ஒட்டிட்டு அந்த ஃபோட்டோக்கு இங்கே நான் சைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல இருந்து அந்த ஃபோட்டோ மேலே போகிற வரைக்கும் நீங்கள் சைன் பண்ணுவீங்களா. ஸோ இதேமாரி இந்த ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது, வேறு எங்கேயும் ஃபோட்டோ கேட்கல. ஓகேங்களா. கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 ஃபோட்டோ வச்சு அவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட்டு 12th மார்க் ஷீட்டு ஜெராக்ஸு 10th மார்க் ஷீட் ஜெராக்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு எதனா ஐடி ப்ரூஃப் எதுனா 2 ஃபோட்டோ, உங்களுடைய கேட்டகரி அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் டொமிஷியல் சர்டிஃபிகேட். ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் சென்ட் பண்ணி வச்சு நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ அது வச்சு சென்ட் பண்ணணும். போஸ்ட் ஆஃப்லைனில் தான் நம்ம சென்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. போஸ்ட் மூலியம் சென்ட் பண்ணணும். ரிஜிஸ்டர் போஸ்ட்டு அண்டு நார்மல் போஸ்ட். ஸோ இது 2 போஸ்ட்டில் எது வேணால் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். சென்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட்டு கவர் மேலே ஓகேங்களா. ஸோ போஸ்ட்டு கவர் மேலே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் போஸ்ட்னு இருக்கு இல்லையா, இந்த போஸ்ட் இங்கே நம்ம இதுவே அப்படியே அங்கே மொத்தமாக டீட்டெயிலாக போஸ்ட் கவர் பண்ணிக்கணும். 2ல் வந்து அந்த அட்ரஸ் ஓகேங்களா. ஸோ இது வந்து அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நான் A to Z இன்ஃபர்மேஷன் கிளியராக சொல்லியிருப்பேன். அந்த அட்ரஸ் நோட் பண்ணிக்கிங்களா. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா. ஸோ நோட்டிஃபிகேஷன் தான். நோட்டிஃபிகேஷனில் A to Z இன்ஃபர்மேஷனில் கிளியராக அதோட அட்ரஸ் சொல்லியிருப்போம். ஓகேங்களா. ஸோ இல்லைனா நான் டெலிகிராமில் இதுக்கான அட்ரஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஏன்னா கரெக்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். போஸ்ட் கவர் வாங்கி அதுக்கு மேலே இந்த அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட்னு அந்த நேம் எழுதிட்டு நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி அந்த போஸ்ட் நேம் எழுதிட்டு உங்களுக்கு 2 அட்ரஸ் எழுதி அவங்களுக்கு நீங்கள் டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா. அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். ஸோ டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன்பா. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே நண்பா, பார்த்து அப்ளை பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.